ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை சிக்கன் பக்கோடா செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக போன்லெஸ் சிக்கன் வாங்கி கழுவி எடுத்துருக்கேன். இதுக்கு முதல்ல மசாலா தடவிடுவோம் வாங்க. 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கரெக்டாக சேருங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. இவ்வளோதான் மாவு ஐட்டம் சேர்க்கணும். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக மாவு சேர்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா வந்து ரொம்ப ஹார்டாயிரும், மேலே மசாலா கோட்டிங் அதிகமாக இருக்கும். இந்த அளவில் சேருங்க, கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோவுக்கு. 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நம்ம ரோட் சைட்லலாம் கடையில் வந்து கலர் பொடி கலப்பாங்க. நான் வந்து கலர் பொடி சேர்க்க மாட்டேன் வீட்டில். இந்த மாதிரி ஆச்சியில் காஷ்மீரி சில்லி பவுடர்னு உங்களுக்கு கிடைக்கும். காரம் கம்மியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்மளோட சிக்கன் பக்கோடா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை நறுக்குனது கொஞ்சம், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம், நெட்டா நறுக்குன பச்சை மிளகாய் 2, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் உப்பு, அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். இந்த ஸ்டைல் சூப்பராக வரும், செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். ரோட் சைட் கடையில் வந்து உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்க மாட்டாங்க, கருவேப்பிலை கொத்தமல்லிலாம். இது நான் என்னோடய ஸ்டைலில் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி தண்ணியே சேர்க்காதீங்க. நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வச்சு முதல்ல பிரட்டி விடுங்க. நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் பக்கோடா பதத்துக்கு வரும். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் பிரட்டி வைங்க. இது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டாலும் சரி, கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு சிக்கனு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டுடலாம். போட்ட உடனே கரண்டியை விட்டு கலந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடுவோம். இப்போ நம்ம கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா வெந்து கோல்டு கலராக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். சிம்மில் வச்சே வேக விடுங்க, அப்போ தான் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி வெந்திருக்கும். இல்லைன்னா மேலே கோட்டிங் வெந்துடும், உள்ளுக்குள்ளே சிக்கன் வேகாமல் இருக்கும். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கலந்து வாசம் கமகமன்னு இருக்குது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு இன்னொரு பேஜ் போட்டு காட்டுறேன். நம்ம தண்ணியே சேர்க்காம எடுக்கிறதுனால தான் இவ்வளோ மொறு மொறுன்னு கரெக்டாக ரோட் சைடில் செய்கிற மாதிரியே வருது. நீங்கள் தயிரோ தண்ணியோ முட்டையோ இந்த பக்கோடாவுக்கு சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா தண்ணியாக போயிடும். இதே டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு.
மொறு மொறுன்னு. பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும். நீங்கள் மொத்தமாக எப்போவுமே போட்டு எடுக்காதீங்க. இந்த மாதிரி பேஜாக போட்டு எடுங்க. அப்போ தான் வந்து எல்லா சிக்கனும் ஒரே மாதிரி வெந்து மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக அப்படியே போட்டுட்டீங்க என்னக்குள்ளனா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே சிக்கன் வேகவே வேகாது உங்களுக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுட சுட மொறு மொறுன்னு சிக்கன் பக்கோடா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கடலை மாவு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து உள்ளுக்குள்ளே வேகாது, மேலே வந்து கிறிஸ்பியாக அப்படியே கோட்டிங் மாதிரி உங்களுக்கு படிஞ்சிரும். இது பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் சிக்கன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.